பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். Venue partner We Love Homestay. Supreme Furniture, truly stylish, எங்கேயும் எப்போதும் Supreme Furniture. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே. கேட்கிறதே. தேவ சார் பாடுறாருன்னா வந்து, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறு காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. அந்த வைப்ரேஷன். அவரோட தம்பி சபீஷ் அவர் பாடினார்னா அவர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆண்டாலே ஏ ஆண்டாலே ஐநா நகர் ஆண்டாலே ICFல எடுக்கிற ஆண்டா தண்டாலே. TMS சார் பாடுறாருன்னா வந்து, உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. PV ஸ்ரீனிவாஸ் பாடுறாருன்னா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதையே நினைத்திருந்தால் அமைதி ஒன்றுமில்லை. இப்படி பாடுவாரு. AM ராஜா அவர் பாடுவாரு. அவர் இன்னும் கொஞ்சம் தின் பண்ணோம்னா, ஓ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி தலைமே கொள்ளும் காணலாம், காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன். சொர்ணலதா மேடம் பாடுறாங்கன்னா வந்து, அவங்க குரல் வந்து ஒரு மணி மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்டு அவங்க மாதிரி பாட முடியாது. ஸ்ட்ரக்சர் தான் சொல்றேன். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பாப்பா, மிடலுக்குள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்லாதோ. யார் மாதிரி பேசுறீங்க? நம்ம டாபிக் வந்து மிமிக்ரி. நாம அந்த பாட்டுலாம் பாடுவேன், ஒருத்தர் மாதிரியும் பாடுவேன். அதெல்லாம் ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி பண்ணது. இளையராஜா சார் பாருன்னா, என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, மொட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே. ப்ரொனன்சியேஷன் தான். அதே இப்போ தேவ சார் பாடுறாருன்னா வந்து, கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறு காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. அந்த வைப்ரேஷன். அவரோட தம்பி சபீஷ் அவர் பாடினார்னா அவர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆண்டாலே ஏ ஆண்டாலே ஐநா நகர் ஆண்டாலே ICFல எடுக்கிற ஆண்டா தண்டாலே, இது நம்மாலே வேணாண்டா கோபாலே, ஜிஞ்சின்னு காஞ்சினுக்கு தான் என் ஜீன்ஸ் பேண்ட் மேல ஒரு கண்ணுக்கு தான். அப்படி அவர் பாடுவாரு. அதுக்கப்புறம் வந்து இதே போல ஒரு TMS சார் பாடுவாருன்னா வந்து, உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. அப்படி அழுத்தமா பாடுவாரு. அதே டைம்ல வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா PV ஸ்ரீனிவாஸ் பாடுறாருன்னா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதையே நினைத்திருந்தால் அமைதி ஒன்றுமில்லை. இப்படி பாடுவாரு. அவரோட அவரோட இன்னும் தின்னா பாடுவாரு. AM ராஜா அவர் பாடுவாரு. அவர் இன்னும் கொஞ்சம் தின் பண்ணோம்னா, ஓ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி தலைமே கொள்ளும் காணலாம், எந்தன் பேபி. அப்படி அவர் பாடுவாரு. அதே இன்னும் கொஞ்சம் டைமென்ஷன் வந்து இவர் வந்து சிதம்பரம் ஜெயராமன் பண்ணனா,
பாஷா பாய் தாங்க இவரு. பாஷா பாய். பாஷா பாய். பாஷா பாய் யார்? முழுமொழியே சூப்பர் இருந்தா. காவியம்மா நஞ்ச ஓவியம்மா யோ என்னய்யா அதான் ஜேவிகம்மா தெய்வீக அப்படி அவரோடது போகும். இந்த மாதிரி அப்படியே இப்போ மனோ சார்னா தில்லான்னா அப்படி போவாரு. அந்த ஸ்டைலில் வந்து சுரேஷ் பீட்டர் சார்னா வந்து ஹே ரம்மு ரம்மு அந்த மாதிரி போவாரு. ஏய், இப்போ ஹரிகரன் சார் பாடுறாருன்னா அவரோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அன்பே என்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கிள்ளாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தை வெடிக்காதே இப்படி அவரோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அதே வந்து உன்னிகிருஷ்ணன் சார் பாடுறாருன்னா அந்த அந்த டைமென்ஷன் வந்து பறிப்பேன் அந்த பூம்பாவைக்காக நான் நினைப்பேன் அந்த நாள் நல்ல நாள் அம்மம்மா அம்மம்மா காதல் காதல் என்றும் ஓயாது ஓயாதம்மா அந்த அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அவர் ஸ்டைலு. இப்போ அருண்மொழி சார் எடுத்தீங்களா, அருண்மொழி சார்ல நிறைய பேருக்கு வாய்ஸ் பாண்டாதான் தெரியும். அம்மன் கோயில் எல்லாமே என் அம்மா உந்தன் வாசல் அம்மா அந்த மாதிரி இருக்கும். தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு, வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா, ஏன் கண்ணு மணிக்கு இந்த காளைய பிடிக்கலையா, அப்படி அவரோட வாய்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அப்படியே இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து இது மேல் வாய்ஸஸ். யாரியா நீ அந்த மாதிரி இது வந்து மேல் வாய்ஸஸ். அடுத்து ஒரு காலத்துல ஃபீமேல் வாய்ஸ். சுஷிகா பாடுவாராமே. இருக்காங்கல்ல. அவங்க அது ஒரு காலத்துல பாடினேன் தான், சித்ரா மேம் மாதிரியே பாடுவேன். ஆனா இப்ப எவ்வளவு தூரம் வருது பாப்போம் அவங்க சரி, ஸ்டைல் try வந்து பண்ணுங்க, try அவங்க வந்து இப்ப பாடுறாங்கன்னா அது ஒரு ஸ்டைல். இப்போ வந்து எல்லாரும் ஸ்ரீ மேம் பாடுறாங்கன்னு வச்சுங்களேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், மடி மடி மீதுதான் கண் மூடுவேன். இந்த மாதிரி பாடுவாங்க. இதே வந்து ஒரு இப்போ எம்எஸ் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பாடுவாங்க. அப்படி அவங்க எப்படி வந்து சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, உன்னை விட்டு பிரிஞ்சு போன கணவன் வீடு திரும்பல, பட்டிமத்தை விரிச்சு சும்மா கிடக்குது அப்படி அவங்க அப்படி பாடுவாங்க. இதே வந்து இப்போ சொர்ணலதா மேடம் பாடுறாங்கன்னா வந்து அவங்க குரல்ல வந்து ஒரு மணி மாதிரி ஒரு வாய்ஸ் அவங்க கேட்டு வாய்ஸ் ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கே வராது. நீங்க எப்படி பாக்கணும்? அவங்க மாதிரி பாட முடியாது. ஸ்ட்ரக்சர் தான் சொல்றேன். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பாப்பேன். மிடலுக்குள்ள நேசத்துக்கு செவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மல்ல காத்து வந்து தூது சொல்லாதோ, அந்த மணி மாதிரி ஒரு ஆட்டமா தேரோட்டமா அப்படி அந்த அந்த அவங்களோட அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி இருக்கும். பல வித்தைகள் உள்ள அந்த எம்எஸ் ராஜஸ்ரீ மேமே வந்து குழந்தை பாடுற மாதிரி போடுவாங்க. ஆமா. பாடும் பாட்டு அத கேட்டு தலைய ஆட்டு, உன்னை பேரும் உன்னை தானே அம்மாவுக்கு கண்ணே தானே, உன்னா விளையாடலாம் உன்னா விளையாடலாம். இது ஆக்சுவலி ஜானகி அம்மா வாய்ஸ் மாதிரியே சேம் ஸ்ட்ரக்சர் தான். அப்ப அது அது ஜானகிமான்னு சொன்னோடனே எனக்கு அந்த நான் ஒரு காலத்துல பாடியிருக்கேன். அப்போ கமல் சார் வாய்ஸ் வந்து அதாவது தடியா இருக்கிற வாய்ஸ், அவருக்கே ஒரு 3-4 வாய்ஸ் இருக்கும். இப்போ விரும்பாண்டி அந்த மாதிரி பாடுவோம். எங்கோல தழும்பு இருக்கு வந்து எந்திக்குள்ள நெஞ்சில விய தழும்பு அப்படி அந்த 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 கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விழுங்க முடியா கவிதைன்னு அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் இஞ்சி பழகி கொஞ்சம் டைமென்ஷன் வந்து இஞ்சி எடு பழகி மஞ்சச்சவ பழகி, இந்த பேஸ்ல வந்து நேசல் போகும் பாருங்க. மறக்க மனம் கூட தில்லையே மறக்குமா மாமே இன்னும் மயக்குதே பஞ்சவர்ணம், மடியில ஊஞ்சல் போட மானேவா
அப்படி போடுவாரு. இன்னும் அதுல வந்து அவர் பழைய வாய்ஸ் வந்து அந்த விப்ராட்டோட வந்து நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை பறக்கும் அது துறக்கும் தன் உறவை. அந்த அவரோட அந்த விப்ராட்டோட இது மாதிரி அவர் அப்ப வந்து ஜானகி ஒரு ஃபுல் பாட்டு ஷோவே வைக்கலாம். நீங்க லிரிக்ஸ்க்கு இப்போ வந்து வைரல் ஆனீங்களோ இல்லையோ, இதுக்கு இப்ப நீங்க வைரல் ஆவீங்க பாருங்க. எத்தனை வயசு சூப்பரா பண்ணாரு. நான் செம்மையா இம்ப்ரெஸ் ஆனது பிபி ஸ்ரீனிவாஸ் வாய்ஸ். ஐயோ வேற லெவல். ஃபன் பண்ணாரு, அமேஸ் பண்ணிட்டாரு. அமேஸ். இது வந்து லைட் மியூசிக் சார்பா அவங்க சார்பா நான் சொல்றேன். ஏன்னா அப்படிதான் எல்லாருமே பாடுவோம். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு ஒரு குரல் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மிமிக்ரியே விட்டுட்டு பண்ணதுதான். இது வந்து ஒன்லி மியூசிக்கல் சைட்ல, ரிதம் சைட்ல வந்து ரிதம் பண்ணுவேன். அது பாடுதான் செக்ஷன் மியூசிக்லயே நிறைய இருக்கு. ரிதம் இப்போ வந்து பண்றாங்கல்ல அந்த பீட் பாக்ஸ், நான் வேற மாதிரி பண்ணுவேன். ஒரு காலத்துல சும்மா ஒரு ட்ரம்ஸ் இருக்க மாதிரி வச்சுப்பேன். இது ஒரு பீட்டு. இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் கஷ்டமான பீட்டு அப்படின்னா நேர்ல பாக்குறேன். இதே ஒரு கஷ்டம்னா ஒரு ஸ்பீடான பாட்டு. இப்போ வந்து உப்பு கரோட உங்களை தூக்கிட்டு பாருங்க. இது ஏதோ கஷ்டமான உப்பு கரோடு அந்த பீட்டுக்கு அதுவும் அது ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் தான். இப்படி அதுக்கப்புறம் இதோட இன்னும் ஸ்பீடா ஒரு பீட்டு அப்படின்னா வந்து திருடா இப்படி அந்த ஒரு பீட்டு. இப்போ இதையும் இன்னொரு ஸ்பீடு ஷக்கலக்கு பீப்பின்னு ஒரு பாட்டு வந்துச்சு அந்த டைம்ல. அப்போ வந்து இதே இன்னொரு பீட்டு. இது வந்து அந்த மைக் சென்ஸ்ல அப்படி அந்த மாதிரி. இது வந்து இதுல வந்து இன்னொன்னு என்ன பண்ணா, அப்ப என்னை தாளாட்டார் வரல ஒரு படிப்பா எல்லாமே சேர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இது பேஸ், இது வந்து ஒரு ஸ்னேர், இது வந்து க்ளோஸ் ஹை ஹேட் சொல்லுவாங்க. அது க்ளோஸ் அண்ட் ஓப்பன், அப்படி ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும். அப்ப இப்போ ஓகேவா, இது பேஸ். அப்புறம் இங்க டாம் டும் டும் டும், ஓகேவா. இது எல்லாம் சேர்த்து ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே சேர்த்து இப்படி. அலெக்ஸ் ஒண்டர்லேண்ட் என்ன நீ ஷோவே பண்ணலாம். நீ செமையா ஃபேமஸ் ஆகலாம். ஸ்டேஜ் ஈவென்ட்ஸ் இது பீட். அதுக்கப்புறம் அந்த மியூசிக்கல்லே வந்து இவ்வளவு கெட்டு போயிட்டா. மியூசிக்கல்லே கெட்டு போனது இது பாட்டு. மியூசிக்கல்லே வந்து டோன்ஸ் அப்ப இந்தியன் அந்த அக்கடா நாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து இப்ப நடிகர்கள் சைட்ல வந்து நார்மலா வந்து இப்போ ஒரு டாக் குலைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ எம்ஜிஆர் வீட்டுல வந்து ஒரு டாக் குலைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது எப்படி குலைக்கும்? வந்து லவ் 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 அப்படி குலைக்கும் அப்படின்ற ஒரு நகைச்சுவைக்காக தான். இதே வந்து ஒரு சிவாஜி சார் வீட்டுல குலைக்குதுன்னா, அந்த டாக் வளர்க்குறது எப்படி குலைக்குதுன்னா லொல்லு லொல்லு லொல்லுப்பா அப்படி குலைக்கலாம். அடுத்து வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வீட்டில் அந்த டாக் எப்படி குலைக்குன்னா லோல் 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 அப்படி சொல்லும். இதே வந்து கமல் சார் வீட்டிலன்னா வெல் அந்த 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 ஒரு அதுக்குரிய இது விஜயகாந்த் சார் வீட்டில் குலைக்குதுன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இப்ப வந்து சார் ஈஸியா லூஸ் மோகன் சார் வீட்டுல குளிக்கிறா வந்து அப்படி அந்த மாதிரி. இப்ப ஜனகராஜ் வீட்டுல குளிக்கிறா எல்லாம் டச் விட்டு போன டைம். டச் எல்லாம் விடக்கூடாது, அதை நீ பிடிச்சுக்கணும். சரி, இந்த டைம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம். டைம் எல்லாம் எடுத்துக்கல, செமையா இருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டோம் கொஞ்ச நேரத்துல. சீரியஸா பேசிட்டு ஆனா இது பண்ணிட்டா பாட முடியாது. அந்த அது கரெக்ட் தான். அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு காலத்துல வந்து மிமிக்ரிங்கிறது வந்து லைட் மியூசிக்ல வந்து இடையில போய் பண்ணுவேன். ஒரு ஸ்டேஜ் பண்றப்போ அதை அடுத்து என்னால பாட முடியாது. அதனால வந்து உள்ளதும் போச்சு அப்படின்ற மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு அதுக்காக. இப்ப பாடுறது இல்ல, பாட்டு எழுதுறது தானே இப்ப பண்ணுங்க. தொடர்ந்து பண்ண முடியாது. அதனால தொடர்ந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் திருப்பி பண்ணி காமிக்க பண்ணுங்க. அதனாலதான் அது பண்ண முடியல. நான் இன்னும் உங்க மிமிக்ரில இருந்து வெளியில வரல. நீங்க வேற few lines of your own song எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே,
கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓஹோ நானும் இங்கே வழியிலே நீயும் அங்கோ சிரிப்பிலே காற்றில் எங்கும் தேடினேன் பேசி போன வார்த்தையை இது நியாயமா? மனம் தாங்குமா? என் ஆசைகள் அது பாவமா? கனவே கனவே கலைவதேனோ, நினைவே நினைவே உடைவதேனோ. நல்லா இருக்கு. செமையா பாடுனீங்க. 2 பேரு பாடலான்ட்டு என்னையே அவங்க கரெக்டா அதை தொட்டு விட்டாங்க. அப்பப்போ சாங் அவ்வளோ பாடுறது. ஓகே, உங்களோட சாங் போறானே போறானே. சூப்பர். பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச மழையில் நனைஞ்ச காத்த போல மனச நீயும் நினைச்சு புட்ட ஈர கோலைய கொஞ்சம் இரவல் தாயா உன்ன மனச கொஞ்சம் புனையவாயா ஏற இறங்க பார்க்கும் ரோஷக்காரா டீ தூள் வாசம் கொண்ட ரோஷக்காரா. பாடுங்க சார், என்ன பண்றீங்க? கமான் அடிக்கிறாரு. இந்த லைன் ஜாயின் பண்ணுங்க. பாடுங்க பாடுங்க பாடுறாரு பாடிட்டாரு. பாடுங்க பாடுங்க. அடனெல்லாங்குருவி ஒண்ணு மனச மனச சிறு கண்ணாங்கழி பறிச்சிருச்சு சின்ன சின்ன கருத்தி பொண்ணு கண்ணு மொழியத்தான் ஈச்சங்காயா மாத்திருச்சு காத்தோட தூத்தல போல போறானே போறானே போகாமத்தான் போறானே. அமேசிங் அமேசிங். பாடவே இல்லை, என்ன பாட வச்சிட்டீங்க? ஓகே, நீங்க பாட வச்சிட்டீங்களா? அதுக்கு ரிவெஞ்ச் தலைவன் எடுத்துட்டான். உருகி உருகி. இல்ல ஆக்சுவலா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன், என்னோட ஒரு அண்டர்ரேட்டட் சாங் பாடுறேன். பாடுங்க. சோ இவர் யுவன் சார் எழுதின முதல் பாட்டு. என்னம்மா என்னம்மா இருக்காடா மொத்தமா மொத்தமா கவுத்தாடா தங்கம்மா தங்கம்மா ஜொலிச்சாடா போத காடா கொஞ்சமா கொஞ்சமா சிரிச்சாடா பங்கம்மா பங்கம்மா முடிச்சாடா எங்கம்மா போலவே அழகா இருக்காடா. அவன் என்ன பாக்கடக்க தவிக்க அவன் முறைச்சா மொழியா முழிக்க அவன் நடக்கும் வழியில் தினமும் அலையிற நானும். பாஷா பாய் கம் ஆன். காதல் கனவு வேணா பாடலாமா? ஓகே ஓகே. மெலோடியாவும் இருக்கும். காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே கனியே உன்னை காண காத்திருக்கேன் அடியே வழி நானும் பார்த்திருக்கேன் தேனாளியில் நீராடுதே மனமே ஓ பூவாளியில் நீ தூக்கவா தினமே. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஒளியாதே. செதறாம சிறுமொழி பேசு சிரிப்பாலே நறுக்குன்னு ஊசி பதிச்சாலே பரவசமானே சொகமா. சிறுநூலா துணையில் இருந்து தனியாக விலகி விழுந்து மன எங்க இழகி போச்சு மெதுவா. எரகால படகா நீந்தி காத்தில் நானும் மிதந்தேனே கடிவாள குதிரையாக எனதான் நீயும் இழுத்தாயே மாறாத மனமே மானே மடி மேலே விழுந்தேன் நானே. காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒழியாதே ஓடாதே. பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல just 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். Venue partner We Love Homestay.
சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர்.